ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸ்ல செல்டம்ங்கிற அட்வர்பை பயன்படுத்தி எப்படி சென்டென்சஸ் உருவாக்குறது, இந்த செல்டம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். செல்டம் அப்படின்னா என்ன மீனிங்னா எப்போதாவது, அரிதாக, எப்போதாவது அப்படின்னு அர்த்தம். இதை எப்படி சென்டென்சஸ்ல கொண்டு வர்றது? நான் எப்போதாவது டிவி பார்ப்பேன், நான் எப்போதாவது விளையாடுவேன், நான் எப்போதாவது நாவல் படிப்பேன், இப்படி நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஸோ இதுதான் எப்போதாவது, அதுதான் செல்டம். அதை தான் வந்து சென்டென்சஸ்ல நம்ம கொண்டு வரோம். இங்க எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பாருங்க. நம்ம வழக்கமா சின்ன வயசுல இருந்தே படிச்ச ஒரு ப்ராவர்ப், பார்க்கிங் டாக்ஸ் செல்டம் பைட், குறைக்கும் நாய் கடிக்காது அப்படின்னு பார்த்தோம். அப்படிதான் வந்து படிச்சிருப்போம். குறைக்கிற நாய் எப்பவுமே கடிக்காது, அதான் பார்க்கிங். பார்க்கிங்னா குறைக்கிறது, டாக்ஸ் குறைக்கும் நாய்க்கு. செல்டம் பைட் அப்படின்னா எப்போவாது தான் கடிக்கும், குறைக்கிற நாய் உடனே வந்து கடிக்காது அப்படிங்கிற ஒரு ப்ராவர்பை நம்ம அடிக்கடி படிச்சிருக்கோம். அதான் செல்டம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. வி செல்டம் ஈட் ரெட் மீட், நாங்க எப்போதாவது தான் ரெட் மீட்டை சாப்பிடுவோம், அடிக்கடி சாப்பிட மாட்டோம், அடிக்கடி அந்த செயலை செய்ய மாட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஐ செல்டம் ஈட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா அந்த பாலில் தயாரிக்கப்பட்ட ப்ராடக்ட்ஸ், அதான் வந்து சாக்லேட்ஸு, மில்க் கேக்ஸு, இதை தான் வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐ செல்டம் ஈட்னா எப்போவாது தான் அந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸை நான் சாப்பிடுவேன், அடிக்கடி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஐ லிவ் நியர் ஹர் ஹவுஸ், நான் அந்த பொண்ணோட வீட்டு பக்கத்துல தான் தங்கி இருக்கேன், வசிக்கிறேன். ஆனா பட் அப்படின்னா ஆனா, ஐ செல்டம் see her, நான் எப்பவாவது தான் அந்த பொண்ணை பார்ப்பேன், அடிக்கடி அந்த பொண்ணை நான் பார்க்கறது இல்ல அப்படின்னு அர்த்தம். we seldom go to the movies, நாங்க எப்பவாது தான் சினிமாவுக்கு போவோம், அடிக்கடி சினிமாவுக்கு போக மாட்டோம் அப்படின்னு அர்த்தம். they seldom watch television these days, these days அப்படின்னா இந்த நாட்கள்ல, these days அப்படின்னா இந்த நாட்கள்ல, nowadays தற்பொழுது அப்படின்னு அர்த்தம். அவர்கள் இந்த நாட்கள்ல எப்பவாது தான் டிவி பார்ப்பாங்க, அடிக்கடி டிவி பார்க்க மாட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். we seldom see our old neighbors, எங்களுடைய பழைய பக்கத்து வீட்டுக்காரங்களை எப்பவாது தான் பார்ப்போம், அடிக்கடி பார்க்க மாட்டோம் அப்படின்னு அர்த்தம். he she it இவங்க தேர்ட் பர்சன் சிங்குலர், he she it இவங்க தேர்ட் பர்சன் சிங்குலர். ஹீனா அவன், ஷீனா அவள், இட்டுனா அது இது, திங்ஸா இருக்கலாம், அனிமல்ஸா இருக்கலாம். ஸோ இவங்க தான் தேர்ட் பர்சன் சிங்குலர்னு சொல்றோம். ப்ரெசன்ட் டென்ஸ்ல இவங்க வரும்போது, இவங்க சப்ஜெக்டா நம்ம பயன்படுத்தும் போது வேர்பு கூட நம்ம எஸ் இல்லைன்னா இஎஸ் ஆட் பண்ணணும், இதுதான் ரூல். ஸோ அதுக்கு தான் இங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். she seldom eats red meat, ஈட்டுக்கு பக்கத்துல eats எஸ் ஆட் பண்ணியிருக்கோம், ஏன்னா she seldom eats red meat அப்படின்னா அந்த பொண்ணு எப்பவாது தான் ரெட் மீட் சாப்பிடுவா, அடிக்கடி சாப்பிட மாட்டா அப்படின்னு அர்த்தம். he seldom eats dairy products, இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸை அவன் எப்பவாது தான் சாப்பிடுவான், அடிக்கடி சாப்பிட மாட்டான் அப்படின்னு அர்த்தம். he seldom sees her, see கூட s ஆட் பண்ணியிருக்கோம், sees her அப்படின்னா அவன் எப்பவாது தான் அந்த பொண்ணை பார்ப்பான், அடிக்கடி அந்த பொண்ணை பார்க்க மாட்டான், மீட் பண்ண மாட்டான் அப்படின்னு அர்த்தம். சுந்தர்ங்கிறது ஆக்சுவலா ஒரு நேம், சிங்கிள் நேம். அது வந்து he, அவன், இப்ப நானும் இல்லை நீங்களும் இல்லை, அதனால சுந்தர்ங்கிறது தேர்ட் பர்சன். அப்போ அவங்களுக்கும் சிங்கிள் நேமா இருந்தா வேர்போட எஸ் இல்லைன்னா இஎஸ் வரும். சுந்தர் செல்டம் கோஸ் டு த மூவிஸ், இப்போ கோங்கிறது பார்த்தீங்கன்னா ஜிஓ கோ, அது ஓவுல முடியறதுனால அங்கே இஎஸ் ஆட் பண்றோம். சுந்தர் செல்டம் கோஸ் டு த மூவிஸ் அப்படின்னா சுந்தர் எப்பவாது தான் சினிமாவுக்கு போவான், அடிக்கடி போக மாட்டான் அப்படின்னு அர்த்தம். இப்போ ராணிங்கிறது தேர்ட் பர்சன், அப்போ சிங்குலர், அங்கேயும் வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். ராணி செல்டம் வாட்சஸ் டெலிவிஷன் தீஸ் டேஸ், இந்த நாட்கள்ல ராணி அடிக்கடி டிவி பார்க்கறது இல்லை, எப்பவாது தான் டிவி பார்ப்பாள்.
ஸோ இதுதான் செல்டமோட மீனிங். செல்டம் அப்படின்னா எப்பவாவது, ரொம்ப ரேரா, அடிக்கடி அந்த செயல் நடக்கிறதில்ல, எப்பவாவது அந்த வேலை நடக்கும், அதை செய்வேன் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு செல்டம் அப்படிங்கிற ஒரு அட்வர்பை நம்ம பயன்படுத்துவோம். செல்டம்ங்கிற அட்வர்பை பயன்படுத்தி எப்படி சென்டென்சஸை உருவாக்குறது, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸில் பார்த்தோம். ஸ்போக்கன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் கிளாஸஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. விருப்பம் உள்ளவங்க நீங்கள் இதில் கிளாஸஸில் கலந்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.